நான் பில்லி சூனியத்தெல்லாம் நம்புறது கிடையாதுங்க. சண்டே கொல்லிமலைக்கு போனேன். ஹை, நான் உங்க மயக்கவியலாளன். கொல்லிமலையில மலைக்கு மேல ஒரு சாமி இருக்குது. சரி, மலை எப்படா செருப்பு இல்லாம ஏறுறதுன்னு சொல்லிட்டு ஷூ போட்டுட்டு தான் போனேன். ஷூவை வந்து பத்திரமா ஒரு இடத்துல கழட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் போடுற இடத்துல போடாம கொஞ்சம் ஒரு 4-5 அடி தள்ளி போய் முள்ளுக்கு உதறி கீழே ஷூவை வச்சுட்டேன். போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு வந்துட்டு ஷூ எடுக்கலான்னு போனா கையை அப்படி ஒரு மரத்து மேலே சப்போர்ட் பண்ணிட்டு கீழே குனிஞ்சு அந்த ஷூவை எடுத்தேன். ஷூவை எடுத்துட்டு இப்படி இந்த கையை எடுக்கிறேன். இந்த கையில் ஏதோ கிழிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்படி என்னடான்னு பார்த்தா அப்படியே திகில் ஆயிட்டேன். நான் பக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. அங்கே வந்து இந்த பில்லி சூனியத்துக்குலாம் இந்த பொம்மையில சுற்றி வைப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு உருவ பொம்மை வச்சுருந்தாங்க. என்னதான் இந்த பில்லி சூனியம்லாம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சாலுமே அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு என்விரான்மெண்ட்டு அந்த ஒரு மர்மமான சூழ்நிலையில் வந்து எனக்கு வந்து ஒரு பயம் இருக்க தான் செஞ்சிச்சு. அப்போ தான் நான் நினச்சிக்கிட்டேன், அனஸ்தீசியா வந்து சேஃபு அப்படின்னு சொல்லி பேஷண்ட்ஸுக்கு சொன்னாலும் பேஷண்ட் வந்து ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளே வந்தோடனே இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அவங்க பயத்தை கம்மிப்படுத்துறது ரொம்ப கஷ்டம்னு எனக்கு அப்போ தான் ஒரு ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்கள் கொல்லிமலைக்கு போயிருக்கீங்களா? போகும்போது இந்த மாதிரி ஏதாவது அமானுஷமாக தான் ஃபீல் பண்ணீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.